ஜனாஸ் ரெசிபிஸ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா அந்த ரெட் கலரில் தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபிஸ். நாம் இன்றைக்கி பரங்கிக்காயை வச்சு ஒரு பொடி மாஸ் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி, மிளகு, வேர்க்கடலை, சோம்பு. அரிசியை தவிர எல்லாத்துலேயும் 1/4 ஸ்பூன் எடுத்துகிட்டு மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துடலாம். யூஸ்வலாக நம்ம பரங்கிக்காயை கூட்டு பொரியல் செஞ்சு சாப்பிட்ருப்போம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்த பொரிய விட்டுருங்க. கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. வறுத்து வச்சதை ஆற வச்சுருங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொரியல் ரெசிபி எல்லாத்துக்குமே வெங்காயத்தை நீங்கள் நீல வாக்கில் நறுக்குனீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஸ்பீடாக வதங்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான போதும், ரொம்ப முருக வேண்டாம், கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன சைஸ் பரங்கிக்காயை முழுசாக அதை தோலை கட் பண்ணிவிட்டு அந்த விதையை லைட்டாக நீக்கிட்டு கழுவி வச்சுருக்கேன். ஈவன் ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பரங்கிக்காய்க்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு இந்த பரங்கிக்காயை நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கம்ப்ளீட்டாக மூடி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா குக் ஆகும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா குக் ஆகி இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை சேர்த்துருங்க. அது கூட ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. சேர்த்து பாருங்கள். அப்படியே கறி குழம்பு அல்லது கறி பொரியல் வச்ச மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய பரங்கிக்காய் பொடிமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சாம்பார், ரசம், ஈவன் தயிர் சாதத்துக்கு கூட ரொம்ப ஆப்டான ஒரு பொரியல். இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.